ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணணும்னு விருப்பமாக இருக்கவங்களுக்கு. ஸோ டுடே வந்து டாப் டூ அனாலிசிஸ் பார்ப்போம், வீக்லி அவுட்லுக். நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பேர்ஸ்லாம் பார்ப்போம். ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சேனலில் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த 0 to 0 வந்து ஃபார் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்கு. ஸோ A to Z நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் அட்வான்ஸ்டாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸும் இந்தமாரி வீக்லி ஒன்ஸ் நாங்கள் போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் ப்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். அண்ட் தென் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டுடே வந்து வீக்லி அவுட்லுக், அப்கமிங் டேஸில் எப்படி போவான்னு மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு ரஃபாக பார்த்துப்போம், எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிற மார்க்கெட்டு. ஸோ டிஎக்ஸை என்ன ஆயிருக்கான்னா, இந்த பை ஸ்டாப் ஆல்ரெடி எடுத்துட்டான். வைசை லிக்விடிட்டி எடுத்துட்டான். அண்ட் தென் இங்கே ஒரு இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இதுவும் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். தென் கீழே வந்து செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. இந்த செல் சைட் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் ஈஸியாக வந்து டேப் பண்ண பார்ப்பான். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டான். அப்கமிங் டேஸில் மார்க்கெட் வந்து அகெயின் லைட்டாக மேலே போயிட்டு இந்த செல் சைட் லிக்விடிட்டியை பிரேக் பண்ணுவான். ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து வீக்காக இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ஐ வீக்காக இருந்தால் ஈரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் மேலே தான் போகுவான். ஸோ இது வந்து போன வீக்லியோட அனாலிசிஸு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது எடுத்துட்டான், ஸோ கீழே தான் வருவான்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து போன வீக் வந்து கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ இப்போது அப்கமிங் டேஸில் வந்து எப்படி போவான்னு நான் சொல்கிறேன். அப்கமிங் டேஸில் இங்கே பாருங்கள், கரண்ட்லி இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டான். அப்புறம் மேலே பைசை லிக்விடிட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டு பைசை லிக்விடிட்டியை பிரேக் பண்ண பார்ப்பான் அப்கமிங் டேஸில். ஏன்னா இங்கே வந்து பெரிய எஸ்எம்டி நடந்திருக்கு. ஏன் இது வந்து அப்சைட் போனோன்னா, இங்கே இது எஸ்எம்டி ஜிபிபி யூஎஸ்டியில் லோ எடுத்திருப்பான். இது வந்து எஸ்எம்டி. ஸோ இப்போ இங்கே எஸ்எம்டினால ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிட்டான். ஸோ அப்போ வந்து இந்த பைசை லிக்விடிட்டி தான் எடுக்க பார்ப்பான். இங்கே எஃப்இஜியும் கரண்ட்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜிபிபி யூஎஸ்டி பார்ப்போம். ஜிபிபி யூஎஸ்டி நான் போன வீக்கே சொல்லிட்டேன் பை சைடுன்னு. ஸ்டில் இன்னும் பை சைடில் தான் இருக்கான். இந்த எஃப்இஜியும் ஃபில் பண்ணிட்டான். ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து அப்கமிங் டேஸில் எடுத்துருவான், பைசை லிக்விடிட்டி. ஸோ அப்கமிங் டேஸில் லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து இந்த இதான் பிரேக் பண்ண பார்ப்போம். ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து வீக்காக இருக்கான். ஸோ ஈரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் மேலே தான் போகுவான். ஸோ இப்போ கோல்டுக்கு போயிடலாம்.
கோல்டு என்னன்னா இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டா. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த லோவும் இந்த எக்ஸாக்டாக சொல்கிறேன், இந்த லோ ஆர் இந்த லோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு அப்சைடு தான் போவோம் கோல்டு வந்து. இல்லை அந்த லோ ஆர் இந்த லோ எடுத்துட்டு மேலே அப்சைடு தான் போவோம் மார்க்கெட்டு அகெயின். ஸோ ஷார்ட் டேர்முக்கு வந்து செல் பாருங்க, லாங் டேர்முக்கு வந்து பை பாருங்க. சில்வருக்கு போய்க்கலாம். சில்வர் என்னன்னா இந்த எஃப்இஜி, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி டேப் பண்ணிவிட்டு பை சைடுக்கு தான் போவோம், ஆர் இந்த எஃப்இஜி டேப் பண்ணிவிட்டு பை சைடுக்கு தான் போவோம். ஸோ எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஷார்ட் டேர்ம் செல் பாருங்கள், லாங் டேர்ம் பை பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட வியூ. இந்த நேஷ்டாக் போவோம். நேஷ்டாக் வந்து நான் பை சைடு தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து 2 வீக்ஸாக பை சைடில் தான் இருக்கான். கரெக்டாக சொன்னேன். லாஸ்ட் வீக் ஒரு அனலைசஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல இந்த எஃப்இஜி வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா இதை பாருங்கள், மண்டே நடந்திருக்கு. நான் சண்டே வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். மண்டே வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த எஃப்இஜி வந்து சென்டரில் வந்து சிஇ லெவல் சொல்லுவாங்க இது வந்து. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு அந்த வீக்கே பாருங்கள் மேலே போயிட்டான். இந்த எஃப்இஜி போவான்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக எக்ஸாக்டாக போயிருக்கான். ஸோ அந்த வீக்லி அனலைசஸ்ன்னு பாருங்கள். ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு, ஸோ அப்கமிங் டேஸில் இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுப்போம். இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுப்போம் அப்கமிங் டேஸில். ஸோ பிடிசி பார்ப்போம். பிடிசியும் நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். இந்த டே ஃபேர்வெல் கேப் இது வந்து நான் ப்ரீவியஸாக மார்க் பண்ணி வச்சேன். இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். போன வீக் ஓப்பன் பண்ணுறேன். பிடிசியில் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஆனால் அனலைசஸ் மட்டும் நான் சொல்லுவேன் வியூவர்ஸ்க்காக. எக்ஸாக்டாக இது டச் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த செல் சைடு தான் ரொம்ப பிரேக் பண்ணுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிடிசி வந்து ஃபால் தான் வாங்குவான். ஸோ கிரிப்டோ ட்ரேடர்ஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பைக்காக வந்து ஷார்ட் டேர்ம் பாருங்கள், லாங் டேர்ம் வந்து செல்லுக்கே பாருங்கள். அதாவது உங்களோட கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இது என்னோட கன்ஃபர்மேஷன் இது. ஸோ உங்களோட வியூ அண்ட் அனலைசஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ வீக்லி அனலைசஸ் நான் எல்லாம் சொல்லிட்டேன். இம்பார்ட்டண்டான பேர்ஸ் இதுதான், வால்டிலிட்டியான பேர். ஸோ இதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறேன்னா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். ஸோ பாய்.